இந்த வீடியோவில் நாம் டெய்லி தமிழில் பேசுகிற சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீ எனக்கு உதவ முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ? இது நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி. யூ அப்படின்னா நீ, மீனா எனக்கு. கேன் யூ ஹெல்ப் மீ? நீ எனக்கு உதவ முடியுமா? முடியுமா அப்படிங்கிறதுக்கு கேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். அடுத்தது செகண்ட் ஒன், உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? டீச்சர்ஸ் பாடம் நடத்துவாங்க. நடத்தி முடித்த உடனே உங்களுக்கெல்லாம் புரியுதா, நான் சொல்கிறது புரியுதான்னு கேட்பாங்க. அப்போ அதை எப்படி கேட்கலாம்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்தது தேர்ட் ஒன், உனக்கு தாகமாய் இருக்கிறதா? யாரையா பார்த்து நம்ம கேட்போம், உனக்கு தாகமாக இருக்குதா, ஏதாவது வேணுமான்னு கேட்போம். உனக்கு தாகமாய் இருக்கிறதா? ஆர் யூ தேர்ஸ்டி? தேர்ஸ்டினா தாகமாக இருக்கிறது. ஆர் யூ தேர்ஸ்டி? அதே போல் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். உனக்கு பசிக்கிறதா? உனக்கு பசிக்கிறதா? இது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஹங்க்ரி? ஆர் யூ ஹங்க்ரி? ஹங்க்ரினா பசிக்கிறது, யூனா உனக்கு. ஆர் யூ ஹங்க்ரி? இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உனக்கு பசிக்கிறதான்னு கேட்பீங்க. அப்போ அதுக்கு ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு பசியாக இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க? ஆமாம், எனக்கு பசிக்கிறது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எஸ், ஐ ஆம் ஹங்க்ரி. எஸ், ஐ ஆம் ஹங்க்ரி. உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறீங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? இது எனக்காகவா அப்படின்னு கேட்பாங்க. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இஸ் இட் ஃபார் மீ? இஸ் இட் ஃபார் மீ? ஃபார் மீ அப்படின்னா எனக்காக. இது எனக்காகவா அப்படின்னா இஸ் இட் ஃபார் மீ அப்படின்னு கேட்கணும். நீங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்பச்சில உங்கள் அம்மா உங்களை பார்த்து கேட்குற கேள்வி, நீ குளித்தாயா? இப்படி கேட்பாங்க. டிட் யூ டேக் பாத்? டிட் யூ டேக் பாத்? நீ குளித்தாயா அப்படின்னா டிட் யூ டேக் பாத் அப்படின்னு கேட்கணும். அடுத்தது எய்த் ஒன் பார்க்கலாம். நிறைய பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ யாராவது பையா பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க, நீ ஏதாவது என்கிட்ட சொன்னியோ? நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? டிட் யூ சே எனிதிங்? ஏதாவது அப்படின்னா எனிதிங். டிட் யூ சே எனிதிங் அப்படின்னு கேட்கணும். நவ் ஷால் வி see the next one. அடுத்ததை நம்ம பார்க்கலாமா? நைன்த் ஒன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து டிட் யூ சே எனிதிங்? நீ ஏதாவது சொன்னாயா அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, நான் ஒன்றுமே சொல்லவில்லை. நான் ஒன்றும் சொல்லவில்லை. அதை எப்படி சொல்லுவாங்க? நான்னா ஐ. ஐ செட் நத்திங். நத்திங்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். நான் ஒன்றும் சொல்லவில்லை அப்படின்னா ஐ செட் நத்திங். ஐ செட் நத்திங் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசவே இல்லை, நீங்கள் கோபமாக இருக்கிறீங்க. நீங்கள் கோபமாக இருக்கிறத எப்படி சொல்லுவீங்க? நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லணும்? ஐ ஆம் ஆங்க்ரி. ஐ ஆம் ஆங்க்ரி. ஆங்க்ரினா கோபம். ஐனா நான். நான் கோபமாக இருக்கிறேன். ஐ ஆம் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லணும். ஆங்க்ரினா கோபத்தை குறிக்கும். இதுக்கு முன்னால் ஃபோர்த் ஒன்ல ஹங்க்ரின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். ஹங்க்ரினா பசியாக இருக்கிறது. ஆங்க்ரினா கோபமாக இருக்கிறது. நீங்கள் ஆங்க்ரி பேர்ட் பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? கோபமாக பார்க்கும். அதான் அதை ஆங்க்ரி பேர்ட்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஐ ஆம் ஆங்க்ரி, நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதை பாஸ்ட் டென்ஸ், நான் கோபமாக இருந்தேன் அப்படின்னா எப்படி சொல்வீங்க? ஐ வாஸ் ஆங்க்ரி. இருந்தேன் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ஆம் எடுத்துட்டு வாஸ் போடணும். ஐ வாஸ் ஆங்க்ரி, நான் கோபமாக இருந்தேன். அடுத்தது 12th ஒன், என் நேரத்தை வீணாக்காதே. நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, யாராவது வந்து உங்கள்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன சொல்லலாம்? என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. டோன்ட் வேஸ்ட் மை டைம். டோன்ட் வேஸ்ட் மை டைம். அடுத்தது 13th ஒன். அடுத்தது நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பக்கத்தில் வராங்க. அவங்களுக்கு அது வேணுமான்னு கேட்குறீங்க. ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது வேண்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. இது உனக்கு வேண்டுமா? அப்போ எப்படி சொல்லலாம்? டூ யூ வாண்ட் திஸ்?
Do you want this? Thisனா இதுன்னு அர்த்தம். இது உனக்கு வேண்டுமா? Do you want this? அடுத்தது 14th சென்டென்ஸ். இது ஒரு அட்வைஸ். டீச்சர்ஸ் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சு பாடத்தெல்லாம் படிங்க, நல்லா மனசில் புரியும் அப்படி சொல்லுவாங்க. அதிகாலையில் எழுந்திரு. அதிகாலையில் எழுந்திரு. இதை எப்படி சொல்லலாம்? கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். ஏர்லி இன் த மார்னிங்னா அதிகாலையில். கெட் அப்னா எழுந்திருக்கிறது. அதிகாலையில் எழுந்திரு. கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். நெக்ஸ்ட் ஒன், பல் துலக்கு. இதை எப்படி சொல்லலாம்? பிரஷ் யோர் டீத். டீத்னா பல். பல் துலக்கு அப்படின்னா பிரஷ் யோர் டீத் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 16th ஒன், கடவுளிடம் பிரார்த்தனை செய். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கடவுளிடம் பிரார்த்தனை செய். ப்ரே டு காட். கடவுள்னா காட். கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறது, வேண்டுதல் செய்யறது, அதை ப்ரேயர்னு சொல்லுவோம். ப்ரே டு காட். நெக்ஸ்ட் 17th ஒன், மழை பெய்கிறது. மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தா அதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ரெய்னிங். இட்ஸ் ரெய்னிங். மழைனா ரெயின் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் ரெய்னிங். அடுத்தது 18th ஒன், நீங்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க, என் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கிறது, என்னோட ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹவ் இஸ் மை ட்ரெஸ். ஹவ் இஸ் மை ட்ரெஸ். எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவ் அப்படின்னு சொல்லணும். உடைங்கிறதுக்கு ட்ரெஸ். ஹவ் இஸ் மை ட்ரெஸ். அடுத்தது 19th ஒன், இந்த வார்த்தை நாம் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. எனக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்போ எப்படி சொல்வீங்க? எனக்கு தெரியும். இது எனக்கு தெரியும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ நோ. ஐ நோ. நோனா தெரியும்னு அர்த்தம். எனக்கு தெரியும். ஐ நோ. சில நேரத்தில் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. நோனா தெரிகிறது, டோன்ட் நோ அப்படின்னா தெரியாது. எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோவோட தொடக்கத்தில் 2 கொஸ்டின் பார்த்தோம். கேன் யூ வச்சு. கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், இது 2 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் தரேன். நீங்கள் அதுக்கு கொஸ்டின் கேட்கணும். ஸ்விம், ரீட். ஃபர்ஸ்ட் ஒன், உனக்கு நீந்த முடியுமா. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உனக்கு நீந்த முடியுமா. ரெண்டாவது சென்டென்ஸ், உன்னால் வாசிக்க முடியுமா. உன்னால் வாசிக்க முடியுமா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.